உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். தொலைக்காட்சியில் என்னை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வரவேற்பு அறையிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையட்டும். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேச திட்டமிட்டு இருக்கிற அல்லது உங்களை பலப்படுத்தும்படி கொடுத்திருக்கிற இந்த நல்ல கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சரி ஆண்டவரே, இந்த தலைப்பு அதுதான். சரி ஆண்டவரே, முடியாது, இல்லை, கூடாது, இதை செய்ய முடியாது, இதை செய்ய மாட்டேன், முடியாது என்று சொல்லுகிறதை விட்டுவிட்டு சரி ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை என் ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களை, உள்ள வெளியே அமர்ந்து என்னுடைய சத்தத்தை கேட்கிற உங்களிடத்துல ஆண்டவர் கேட்கிற எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், சரி ஆண்டவரே என்று சொல்லுகிற, வாக்குவாதம் செய்யாத, போராடாத, ஏன் என்று கேள்வி கேட்காத, ஆண்டவருடைய பாதத்துல நீர் ஏன் இதை அனுமதிக்கிறீர் என்று கேட்காம சரி ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை தேடுகிறார். இன்றைக்கு என்னுடைய ஆண்டவர் இந்த செய்தியை நான் தெய்வ சமூகத்துல நேற்று இரவு நான் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னிடத்துல ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா, சரி என்று சொல், மற்றவற்றை நான் பார்த்து கொள்ளுகிறேன். நான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எதற்கு சரி கேட்கிறேன், எந்த காரியத்தில் நான் சரி சொல்ல வேண்டும், எந்த காரியத்தை என்னுடைய திருச்சபை சரி என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போராடின பொழுது வேதாகமத்திலிருந்து சிலரை கர்த்தர் காண்பித்தார். இவர்கள் சரி என்று சொன்னார்கள், இவர்களுக்கு இதை நான் நடப்பித்தேன், நீ சரி என்று சொல், நான் இதை உனக்கு நடப்பிப்பேன் என்று சொல்லி பேசினது என்னுடைய இருதயத்தின் ஆழத்தை அதிகமாய் பலப்படுத்தினது. இந்த இடத்துல அமர்ந்து என்னுடைய சத்தத்தை கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு சரி என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தெரியாது எதற்கு சரி, ஏன் சரி, எப்படி சரி என்று நாம் சொல்ல போகிறோம். For what we are going to give, for what we are going to not, yes for Jesus, we doesn't know. But let us understand one thing. When we say yes to God, He is present there to fulfill all our desires. நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. 7 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். எத்தனை பேரை காண்பிக்க முடியுமோ அத்தனை பேரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரி சொன்ன 7 பேர். சரி ஆண்டவரே, ஆகட்டும். இதனுடைய முடிவு, இதனுடைய விளைவு, இதனுடைய காரியம் என்னவா இருந்துட்டாலும் பரவாயில்ல, சரி ஆண்டவரே, சரி. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சரி சொல்லுவதற்கு என் ஆண்டவர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்க. நீ சரி சொல்லுவாயானா, நீ சரி என்று சொல்லுவாயானா, ஒரு பெரிய அற்புதம் உன் அருகாமையில் காத்திருக்கிறார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? பரலோகத்துக்கு நேரா உள்ள உட்கார்ந்து இருக்கவங்க, வழி அமர்ந்து என்னுடைய சத்தத்தை கேட்கிற, தொலைக்காட்சியில் என்ன பார்க்கிற நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு நேரம் உங்களுடைய கரங்களை உயர்த்தி சரி ஆண்டவரே என்று சொல்லுங்க, சரி ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஒருவேளை நான் சொல்லுகிற இந்த காரியம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். எதற்கு சரி சொல்லுகிறோம், எதற்கு சரி என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறான். என்ன என்று தெரியாமலேயே இந்த காலை பொழுதிலே சரி என்று சொல்லி இருக்கிறோமே. என்னுடைய ஆண்டவர் என்னை எதை நடப்பிக்க போகிறார் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கேள்வி உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் உண்டா இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், தீமை செய்யாத ஒரு ஆண்டவர் உன்னிடத்திலே சரி என்று சொல் என்று கேட்கிறார் என்று சொன்னார். எதையோ ஒரு பெரிய நன்மையை உன்னுடைய வாழ்க்கையில அவர் இன்றைக்கு நடப்பிப்பதற்கு அவர் எழுந்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி சொல்லுகிற ஒரு மனுஷனை, சரி சொல்லுகிற ஒரு மனுஷியை, no matter what consequences we are going to meet with, no matter in what situation we are going to say yes to God, it doesn't mean, but yet the one thing, the one and only thing that God expects His people to say, His people to utter is say yes to Jesus. மறுபடி ஒருக்கா கையை உயர்த்தி ஆங்கிலம் தெரிந்தவர்கள்
சத்தமா ஒரு வார்த்தை சொல்லுங்க, எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். We give nod and say yes. புரியுதா? நான் சொன்னதனுடைய அர்த்தம், நீ செய்ய போகிற காரியத்திற்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கிறோம். We give yes. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச திட்டமிட்டு இருக்கிற காரியம், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் புரட்டி போட, என்னுடைய ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திற்குள் நுழைந்து கிரியை செய்ய விரும்புகிற, என்னுடைய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தீர்மானித்திருக்கிற, எதை செய்ய போகிறார் தெரியாது, எந்த பாதையில் நடத்த போகிறார் தெரியாது, எந்த சூழ்நிலையில் நம்மை நிறுத்த போகிறார் தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு சரி சொல்லுவோம், சரி சொல்லுவோம். ஆண்டவரே சரி என்று சொல்லும் போது தேவன் கிரியை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறவர் முதலாவது ஒரு மனுஷன் சரி என்று என்னுடைய ஆண்டவருக்கு அவன் சொன்னான். அவன் சொன்னதான் அந்த சரி அவனுக்கு எதை கொண்டு வந்தது என்பதை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்க எனக்கு வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க சீக்கிரமாய். 28ஆம் வசனத்தை நீங்க இப்போ வாசிக்க கேட்பீங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம், ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்பவுமே என்னுடைய ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அவர் கேட்கும் போது முதல்ல உன்னிடத்துல கேட்காம உன்னை அவர் செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நான் இதை செய்யட்டுமா, இதை நான் உனக்கு அனுமதிக்கட்டுமா, இதை ஏற்றுக்கொள்கிற பலன் உனக்கு இருக்கிறதா, இந்த காரியத்தின் பாதைகளின் ஊடாக நான் உன்னை நடத்த போகிறேன், அதற்கு நீ ஆயத்தமா என்று சொல்லி என்னுடைய ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்காம எந்த ஒரு மனுஷனிடத்திலையும் அவனிடத்துல இருந்து எஸ் ஆர் நோ என்று சொல்லுகிறதான, ஆம் இல்லை என்று சொல்லுகிறதான அந்த பதிலை கேட்காம தெரிஞ்சுக்காம என்னுடைய ஆண்டவர் அடுத்த படி எடுத்து வைக்கிற ஒரு தேவன் அல்ல. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா. அவர் நமக்கு அப்பா. அல்லேலூயா. அவர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அதாவது 27ஆம் வசனத்தை நீங்க வாசுங்க. இயேசு அவிடம் விட்டு போகையோ, இயேசு அவிடம் விட்டு போகையில், இயேசு போகிறார், அவர் அந்த இடத்தை விட்டு போகிறார். ஆனால் அங்கே அடுத்து ஒரு ட்விஸ்ட் வருகிறது, அங்கே ஒரு கமா இருக்கிறது. அடுத்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, 2 குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேரு? 2 குருடர்கள். இந்த தாவீதின் குமாரனேன்னு அவரை கூப்பிட்டுட்டாலே அங்க ஒரு பெரிய அற்புதம் வந்துடும். சொல்லுங்க. நீங்களும் நானும் வர தாவீதின் குமாரனே, போனவார் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற எங்களுடைய தெய்வமே என்று சொல்லி அவர்கள் அழைக்கும் போது தேவனோடு வாக்குவாதம் செய்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வாக்குவாதம் செய்யும்படி எழும்பி நிற்கிற கர்த்தருடைய கூட்டத்தோடு தேவன் என்ன செய்கிறார் என்பதை கடந்த வாரம் உங்களுக்கு காண்பித்தேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய ஆண்டவர் தாவீதின் குமாரனே என்று சொல்லி இந்த 2 குருடர்கள் அவரை கூப்பிடுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்களிடத்துல ஆண்டவரை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க நீங்க பாருங்க. அந்த 28 அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். அவரை விடவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் ஒரு இடத்தை விட்டு பெயர்ந்து இன்னொரு இடத்திற்கு போகிறார், பின்னாடியே வராங்க, கூப்பிடுறாங்க, சொல்றாங்க. ஆனாலும் அதாவது அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவும் அவர்களுடைய சத்தத்திற்கு அங்கே பதில் கொடுத்தது போல தெரியல. அவரும் நடந்து போகிறார், இவர்களும் நடந்து போகிறார்கள், ஒரு வீட்டுக்குள் வருகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நீ எங்க சுத்தினாலும் எங்க போனாலும் என்ன செய்தாலும் என்ன காரியத்தை நடப்பித்தாலும் நீ வீட்டுக்கு தான் வரணும். உன்னை ஆண்டவர் கொண்டு வருகிறது அவருடைய வீட்டுக்கு தான். என்னைக்கு அவருடைய வீட்டுக்குள்ள நீ நுழைஞ்சிட்டியோ அன்னைக்கு தெரிஞ்சுக்கோ, நீ கேட்கிற காரியத்துக்கு அவர் நோ சொல்ல மாட்டா. He will give yes. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எஸ் சொல்லுகிறேனோ இல்லையோ, என்னுடைய ஆண்டவர் உன்னை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா உன்னை எஸ் சொல்ல வைப்பது என் ஆண்டவருடைய காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை இந்த காலை பொழுது இந்த கூடாரத்திற்கு நீங்க வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னா என்னுடைய ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை, ஏதோ ஒரு குருட்டு தனம் என்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்கிறது. ஒருவேளை நானும் போராடுகிறேன், என் ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், குருட்டுத்தனமாய் கேட்கிறோம். நீங்க நம்மள நிறைய பேர் குருட்டுத்தனமா தான் பேசிட்டு இருக்கோம், குருட்டுத்தனமா தான் கேட்டுட்டு இருக்கோம். குருட்டுத்தனமா எதையாவது ஒண்ணு, அதாவது ஒத்தையாரட்டையா பிடிச்சு பாக்குறது. நடந்தா சரி, வந்தா சரி, கல்லை எரிஞ்சு பார்ப்போம், விழுந்தா சரி பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? உன்னை தனக்கு பின்னாடி வர வைத்த என்னுடைய ஆண்டவர். இந்த பின்னாடி வர வைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு அபிஷேகப்பட்டீங்களோ, என்னைக்கு என்னுடைய ஆண்டவர் உன்னை தன்னுடைய பாத்திரம் என்று தெரிந்து கொண்டாரோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஒருவேளை நீ தடுமாறினது உண்மை ஆனாலோ, உன்னுடைய கால்கள் சறுக்கினது உண்மை ஆனாலோ, ஏதோ ஒரு நிலையில உன்னை மறுபடியும் அவர் தன்னுடைய பாதத்திற்கு பின்னாடி உன்னை வர வைத்தது உண்மை அல்லவோ? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாரிடத்துல தொலைக்காட்சியில் என்ன பார்க்கிற என்னுடைய அன்பு நண்பனை உன்னிடத்துல நான் கேட்டாலும் உன்னுடைய கால்கள் சறுக்கினது உண்மை, நீ விழுந்தது உண்மை, பாவத்துல உழைஞ்சது உண்மை, குருட்டுத்தனமாய் வெளியேறினது உண்மை, ஓடினது உண்மை. ஆனாலும் கூட என்னுடைய ஆண்டவர் ஒண்ணு விடவே இல்லையே. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த மனுஷனின் மீது என் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் விழுந்துவிட்டதோ, எந்த மனுஷனின் மீது இயேசுவினுடைய இரத்த துளிகள் விழுந்திருக்கிறதோ, எந்த மனுஷனை என்னுடைய ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி மீட்டு எடுத்து நிறுத்தி இருக்கிறாரோ, இயேசுவின் நாமத்திலிருந்து காலை பொழுதிலே சொல்லுகிறேன், நீ எத்தனை விசை சறுக்கினாலும் என்னுடைய ஆண்டவருடைய இரத்தம் உன்னை விடவே விடார். It will bring you back to God and it will make you to say yes. உன்னை ஆண்டவரே சரி, தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க சரி என்று உன்னை கத்த சொல்ல வைத்து அதன் பின்பு தன் மார்போடு உன்னை வாரி அணைத்து அவரும் உனக்கு சரி சொல்லுகிற ஒரு ஆண்டவர் என்பதை நீ மறந்து விடாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குருட்டுத்தனமா வாழ்கிற வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வாய். இந்த குருடர்கள் நல்லா கவனிக்கணும், இவங்க ஏற்கனவே குருடு. சொல்லுங்க. ஆனா நீங்க வேதாகமத்தை நீங்க வாசிங்க, அந்த 27ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, இயேசு அவ்விடம் விட்டு போகையில் போயிட்டார். He's just walking. ஆனா இந்த குருடர்கள் விடவே இல்லை, அவர் பின்னாடியே வராங்க, அவர் பின்னாடியே வராங்க. அவரும் விட்டுட்டார், அவரும் கண்டுக்கல. ஆனா ஒரு வீட்டுக்குள்ள அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த குருடர்களும் அங்கே வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நல்லா அந்த வசனம் நீங்க வாசிங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இதுவரைக்கும் பின்னாடி வந்தவங்க இப்ப அவரிடத்துல நேரா வந்துட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாவது நடந்துராதா, ஏதாவது நடந்துராதா, ஏதாவது நடந்துராதா, ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு போனா ஏதாவது நடந்துராதா, இந்த ஆலயத்துல போய் உட்கார்ந்தா கர்த்தர் எதையாவது செய்திட மாட்டாரா, இந்த ஆலயத்துல ஆண்டவரை ஆராதிச்சுடா ஏதாவது பண்ணிட மாட்டாரா, இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு நடப்பிச்சிட மாட்டாரா, ஒரு பெரிய ஜெயம் என்னுடைய வாழ்க்கையில வந்துராதா என்று சொல்ல ஒருவேளை நீ இவ்வளவு காலம் நீ வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்னுடைய ஆண்டவர் அதுல ஒரு மாற்றத்தை, ஒரு ட்விஸ்ட வைத்து கர்த்தர் என்ன கொண்டு வந்துட்டா, இப்போ அவர் உள்ள வந்துட்டா, அவருக்கு முன்பாக உன்னை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். சொல்லுங்க. இப்போ நல்லா கவனிக்கணும், நான் சும்மா பின்னாடி போறது வேற, அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறது வேற. சொல்லுங்க. நீ சும்மா போனா ஒண்ணும் சாதிக்க முடியாது, முன்னாடி வந்து நில்லு, அப்பதான் அவர் உன்னை பார்க்க முடியும். சொல்லுங்க. எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க அவருக்கு முன்னாடி வந்து நிற்பதற்கு? நோ மேட்டர் இன் வாட் சிச்சுவேஷன் யூ ஆர் இன். இன்னைக்கு நீ எப்படி வந்திருக்க, அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, அதை குறித்து என் ஆண்டவருக்கும் தேவையில்லை. சொல்லுங்க. ஏன் ஆண்டவருடைய விருப்பம், நீ எந்த சூழ்நிலையில வந்தியோ அதே நிலைமையில குருட்டுத்தனமா வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நில். சொல்லுங்க. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவரிடத்தில் அவர்கள் வந்தார்கள். சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க. அவருக்கு முன்னாடி நான் வந்து நின்னுட்டா அடுத்த அப்படி அவருடைய கண்களுக்கு நீயும் மறைய மாட்ட, அவரும் மறைய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னா அவருக்கு முன்பாக உன்னை கொண்டு வந்து நிறுத்திட்டா. உனக்கு விருப்பம் இல்லையோ இருக்கோ இல்லையோ உன்னை கர்த்தர் நீ பின்னாடியே வந்த உன்னை இன்னைக்கு என்னுடைய ஆண்டவர் இந்த திருச்சபையில அவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் let us do it practically. எத்தனை பேர் இத பிராக்டிகலா பண்ணி பார்த்தலாம் நினைக்கிறீங்க? ஒருவேளை இது வரைக்கும் நான் பின்னாடி நான் போய் பின்னாடி போய் நான் ஜெபிச்சு பின்னாடி போய் நான் ஒரு காரியத்தை கேட்டு ஒருவேளை பல சமயங்களில் ஆண்டவர் பதில் கொடுத்தாரா கொடுக்கலையோ என்று தெரியாத ஒரு பட்சத்துல நீ நடந்து போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்னுடைய ஆண்டவர் அந்த சிச்சுவேஷனை மாத்திட்டு இப்ப நேருக்கு நேர் உனக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி நீ. அல்லேலூயா சொல்லுங்க. நீயும் மறைய முடியாது, அவரும் மறைய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப என்னுடைய ஆண்டவர் இங்கே முந்திக் கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. குருடர்கள் அவர்களிடத்துல நாங்க பார்வையிடணும்னு அவன் கேட்கல. அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல பின்னாடி போயிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன கேட்டாங்க? தாவீதின் குமாரனே இறங்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களை திரும்பி பார்த்ததாங்க இல்ல. அவர் வாட்டில முன்னாடி போறா, இவங்க பின்னாடி இருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு இடம் இருக்கிறது. அங்க இவர்கள் இருவரும் முகமாய் ஒருவர் பார்க்கிற ஒரு நிர்பந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்ப நிறுத்திட்டு குருடர்களை அவர் பேச விடல, இவர் பேசுகிறார். நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நீங்க பார்வை அடைய என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இதை நீ நம்புறியா? என்னால இதை உனக்கு செய்ய முடியும்னு நம்புறியா? அல்லேலூயா சொல்லுங்க. பல சமயங்களில் ஆண்டவரிடத்துல சின்ன காரியத்தை எல்லாம் போய் கேட்டுருவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இதை கர்த்தரால கொடுத்துட முடியும். ஏன்னா அது ஒரு சின்ன காரியம். ஆனா என்னுடைய ஆண்டவர் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கங்க. He is the Lord and He is the God of impossibilities. அல்லேலூயா. முடியாததை முடிய செய்கிறவர் தான் என்னுடைய ஆண்டவரை தவிர முடிகிறத செய்து ஒருவேளை அவர் பெரியவர் என்று காண்பிக்கிற ஒரு தெய்வத்தை நீ நானும் ஆராதிக்கல. முடியாததை முடிய செய்வதற்கு தான் இப்ப என்னுடைய ஆண்டவர் உன்னிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். என்னன்னு கேட்கிறா? என்னால் இதை செய்ய முடியும், நீ நம்புறியா? ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் என்னுடைய சுய முயற்சியில், என்னுடைய சுய பலத்தில், என்னுடைய தகுதியில், என்னுடைய படிப்பில், என்னுடைய கல்வி அறிவில், என்னுடைய ஸ்தானத்தில், என்னுடைய மேன்மைகளில், ஒருவேளை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகாரத்தில், என்னுடைய பெயரில், என்னுடைய புகழில், ஒருவேளை எனக்கு நிறைய பெரிய மனிதர்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லியெல்லாம் இவர்களை கொண்டு சாதித்து விட முடியும் என்று எத்தனையோ முயற்சிகளை நான் எடுத்து தோற்று போன நிலைமையில நீ வந்திருக்கலாம். இங்க இன்றைக்கு என்னுடைய ஆண்டவர் உன்னிடத்துல கேட்கிறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. எவ்ரிதிங் ஹஸ் கம் டு an end. அதாவது இன்னும் சொல்ல போனா we are standing at the wit's end. ஆழியின் ஆழத்துல உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறான். இதனுடைய முடிவு என்ன? அங்க குதிச்சாலும் ஆபத்து, இங்க குதிச்சாலும் ஆபத்து, நீ எங்கேயும் போக முடியாது என்கிற ஒரு நிர்பந்த நிலைமையில என்னுடைய ஆண்டவர் உன்னை நிறுத்தி இருக்கிறான். இப்ப என்னுடைய ஆண்டவர் உன்னிடத்துல கேட்பது, சரி போனது போகட்டும், கடந்த நிமிஷம் வரைக்கும் நடந்ததா இருக்கட்டும், இப்ப நான் உன்னிடத்துல கேட்பது என்னால செய்ய முடியும் அப்படின்னு நீ நம்புறியா? நீ விசுவாசிக்கிறியா? இது உன்னுடைய பார்வைக்கு முடியாது, உலகத்தின் ஜனங்களுக்கு முடியாது, உலகத்தின் காரியங்கள் எல்லாம் தோற்று போய் உனக்கு முடியாது, இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிதான் உனக்கு உட்கார வச்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இந்த காலை பொழுதுல என்னுடைய ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, என்னால முடியும்னு நீ நம்புறியா? இப்ப நான் உன் முகத்தை பார்க்கிறேன், நீ ஏன் முகத்தை பார்த்துட்டு இருக்க? என்னால முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இந்த குருடர்கள் அதற்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னாங்க, வேற ஒன்னும் அவங்க சொல்லல. என்ன சொன்னாங்க? ஆமா. They simply said, yes Lord. அம்மா அல்லேலூயா சொல்லுங்க. Yes Lord. That was it. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இப்ப வேதம் சொல்லுகிறது 29ஆம் வசனம், அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க.
இப்ப இந்த வார்த்தையின் அடுத்த பகுதிக்குள்ள நான் கடந்து செல்லுவதற்கு முன்பு இன்றைக்கு நான் உங்களிடத்துல கேட்க விரும்புகிற ஒரே ஒரு காரியம், அதாவது giving yes to Jesus for what he is going to do it today, அல்லது for what God is going to do it tomorrow, for what God is going to do this work. இந்த வாரத்துல இன்றைக்கு நாளைக்கு என் ஆண்டவர் உனக்கு செய்ய போகிற இந்த காரியத்திற்கு என் ஆண்டவருக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு எஸ்ஸை என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல கேட்கிறார். சரி சொல்லுகிற ஒரு மனுஷனை, சரி சொல்லுகிற ஒரு மனுஷிய என் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில தேடிக்கொண்டிருக்கிறார். இப்ப நீ நேருக்கு நேர் முகமா இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் நம்புறேன் இந்த குருடர்களை போல ஆண்டவர் மாத்திரம் நீ சொல்லிரு. இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது உன்னுடைய முடிவு உனக்கு உண்டாகி இருக்கிறது. உன் கண்களினால் நீ பார்ப்பா, உன் அற்புதம் உனக்கு உண்டாகி இருக்கிறது. உன் கண்களினால் நீ பார்ப்பா, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி இருக்கிறது. உன் கண்களினால் நீ பார்ப்பா, கர்த்தரை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரியத்திற்கு இப்ப நான் ஆண்டவருக்கு எஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ கேட்க போகிறதை ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒரு விஷயமா இல்லாதபடி பார்த்துக்கோ. நீ கேட்க போகிற காரியம் மாம்சத்திற்குரிய ஒன்றா இல்லாதபடி நீ பார்த்துக்கோ. நீ ஆண்டவரிடத்துல எஸ் சொல்ல போகிற காரியம் ஒருவேளை நீ இன்றைக்கு கேட்கிறது நிமித்தம் ஒருவேளை ஆண்டவர் அதை தந்து விடலாம். ஆனால் அது தேவனுடைய விருப்பத்திற்குள் இல்லாத ஒன்றா இருக்கும் என்று சொன்னார். அதுதான் உன்னுடைய முடிவாகவும் இருக்கும். அதன் பின்னாடி நீ அழுது திரும்ப நீ எத்தனை தடவை எஸ் சொன்னாலும் என்னுடைய ஆண்டவர் he will simply say no. அது எனக்கு வேண்டாம். ஆனா எல்லாருக்கும் ஏதோ ஒரு காரியத்துல பல வருஷமா, பல ஆண்டுகளா, பல நாட்களா உங்களுடைய இருதயத்தை நெருடி கொண்டிருந்த, வெளியே உங்களை வர விடாதபடி தடுத்து கொண்டிருந்த, உங்களை உடைத்து கொண்டிருந்த ஒரு காரியம் உன்னுடைய கண்களுக்கு முன்பு எவ்வளவோ முயற்சித்த, எங்கெல்லாமோ நீ போன, எத்தனையோ ஜனங்களை நீ பார்த்த, உன்னால முடிஞ்ச எல்லா காரியத்தையும் நீ செய்து பார்த்து விட்டு கடைசியில தோற்று போய் அதற்கு ஒரு அடக்க ஆராதனை செய்து முடியாது, இனி இதற்கு காரியம் வாய்க்காது, இனி இது எனக்கு இல்லை என்று சொல்லி ஒரு முடிவு கட்டண பார். அதத்தான் இப்ப என்னுடைய ஆண்டவர் உனக்கு முன்பு கொண்டு வர சொல்லி அதற்கு உன்னிடத்துல நீ எஸ் சொல்லு, அதை நான் முடித்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவரா இந்த காலை பொழுதுல இந்த இடத்துல உள்ளாவுகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை எத்தனை பேர் இதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உணர்கிறேன், இங்கே வெண்ணங்கி தரித்த ஒருவர் இந்த வளாகம் முழுவதிலும் உலாவிக் கொண்டிருக்கிறதையும், திரளான தேவ தூதர்கள் பணிவிடை செய்வதற்கு ஓடிக்கொண்டிருப்பதையும் இந்த நேரத்தில் என்னுடைய கண்கள் பார்க்கிறது. இந்த இடம் முழுவதும் ஒரு தெய்வீக பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கிறது என்னால் உணர முடிகிறது. ஏன் தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வீட்டுக்குள்ள கூட நான் இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது அதே தேவ வல்லமை உன்னுடைய இருப்பிடத்திற்குள்ள இப்பொழுது நுழைந்து உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அது போதுமானது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சரி, எத்தனை பேர் எஸ் சொல்லலாம்? எத்தனை பேர் எஸ் சொல்லலாம்? அப்படி எஸ் சொல்லலாம்னு சொல்றவங்க, சரின்னு சொல்லக்கூடியவர்கள், இப்ப நீ நேருக்கு நேராக என் ஆண்டவரை நீ பார்க்கிற, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நிற்கிற, உன் காரியம் என்னவா இருந்தாலும் அதை இந்த நிமிஷம் என் ஆண்டவருக்கு முன்பு கொண்டு வருவதற்கு என்னுடைய ஆண்டவர் விருப்பப்படுகிறார். இப்ப என் ஆண்டவர் உங்களை அவருடைய கூடாரத்திற்குள் கொண்டு வந்து அவருக்கு முன்பு உங்களை நிற்க வைத்திருக்கிறார். அவரை பார்க்கும்படி உங்களை செய்திருக்கிறார். இப்ப அவருடைய கண்களும் உங்களுடைய கண்களும் நேருக்கு நேரா இயேசுவை பார்க்கிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், simply say yes. Simply say to God that you are able. ஆண்டவரே உம்மால முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உம்மால முடியும், அவ்வளவுதான், சரி நீங்க செய்யுங்க. No matter what it is, what is going to take place. ஏன்னா என்ன நடக்க போகுது நமக்கு தேவையில்லை. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நடக்க போவது உனக்கு தேவையில்லை. அதை எப்படி அவர் செய்வார், அது அவருடைய தலைவலி. அதை எப்படி வேண்டுமானாலும் அவர் செய்யட்டும். ஆனால் நீ செய்ய வேண்டியது simply give him nod. எஸ் சொல்லு. அல்லேலூயா. சரி ஆண்டவரே. எவ்வளவு பேர் சொல்ல நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல விரும்புகிறவர்கள் மாத்திரம், just before taking you to the next level, I want to have a word of prayer with you people. உங்களோட கூட ஒரு சின்ன ஜெபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். உங்களோடு கூட சேர்ந்து நானும் ஆண்டவரே எஸ் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்ல விரும்புகிறவர்கள் just raise to your feet for a moment of prayer. அப்படி சொல்ல விரும்புகிறவர்கள் உடைய இருப்பிடத்தில், I know that each and every person present here, சிறுவர்கள் முதல் வாலிபர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும், நீங்களும் நானும் எஸ் சொல்லுவதற்கு எத்தனையோ காரியம் நம்ம கண்களுக்கு முன்பு நிற்கிறது.
போராடி தோற்று போய் தானே நிக்கிறோம். போராடி அழுது கதறி தானே நிக்கிறோம். கடைசியில நடக்கிறபடி நடக்கட்டும்னு விட்டுட்டோம்ல. ஆனா இன்னைக்கு என்னுடைய ஆண்டவர் அதை மாத்துவதற்கு தான் உனங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். நீ சரி சொன்ன, நான் சரி சொல்றேன்னு சொல்லுகிற ஒரு ஆண்டவரா இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த கூடாரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். உன்னை உடைத்து போடுகிறவர் அல்ல. ஒருவேளை ஆண்டவரே நான் சரி சொல்லிட்டா ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை நான் சந்திச்சிருவனோ, நான் சரின்னு சொல்லிட்டா ஏதோ ஒரு பெரிய தீமை எனக்கு முன்பு வந்துடும், அந்த சந்தேகம் உனக்கு வேண்டாம். உன்னை சரி சொல்ல வைக்கிறவர் இந்த குருடனுடைய கண்களை, இந்த 2 குருடர்களுடைய கண்களை திறந்துதான் அனுப்பினாரே தவிர அவர்களை மறுபடி வேதனை படுத்தி அனுப்பாத என்னுடைய ஆண்டவர் இந்த காலை பொழுதுல உன்னை சரி சொல்லும்படி உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார். ஒரு அற்புதத்தை நடப்பித்து உன் கண்களை திறந்துதான் அனுப்புவாரே தவிர உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உன் கண்கள் காணும்படி செய்துதான் அனுப்புவாரே தவிர உன்னை உடைத்து அனுப்புகிறவர் என்னுடைய ஆண்டவர் அல்ல. கரங்களை எல்லாரும் உயர்த்துங்க. ஒரு நிமிஷம் நான் உனக்கு தரேன். For we are standing here to give an order to Jesus. நீங்களும் நானும் இங்கே நிற்பதற்கு காரணம் இயேசுவுக்கு சரி செய்யுங்கப்பா என்று சொல்லுவதற்கு நம்ம நிற்கிறோம். உன் கால்கள் சறுக்கினது, நீ விழுந்து எழுந்தது உண்மை, கர்த்தரை விட்டு தூரமாய் போனது உண்மை, என் ஆண்டவரை மறுதலித்தது உண்மை, என் ஆண்டவருக்கு விரோதமாய் ஓடினது உண்மை, ஐயோ ஐயோ என்று கதறினது உண்மை, இப்படி ஆயிற்றனேன்னு சொல்லி நீ புலம்பினது உண்மை. அது எல்லாத்தையும் நீ மறந்துரு. காரணம் அவர் அதை மறந்ததுனாலதான் உன்னை இங்க கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறார். அவர் அதை மறந்து விட்டதுனாலதான் அவர் உன்னை அவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, உன்னுடைய முகம் என்னை பார்க்கிறது, என்னுடைய முகம் உன்னை பார்க்கிறது. பழையவற்றை நான் மறந்து விட்டேன், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவரை கர்த்தர் உன்னோடு கூட உன் அருகாமையில உனக்கு முன்பு நான் நிற்கிறேன். என்னால உன்னுடைய காரியத்தை செய்ய முடியும்னு நீ நம்பலையா? அப்படின்னா எனக்கு சரி மாத்திர சொல்லு, நான் அதை பார்த்துக் கொள்ளுகிறேன், நான் அதை பார்த்துக் கொள்ளுகிறேன், நான் அதை பார்த்துக் கொள்ளுகிறேன், நான் அதை பார்த்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய ஆண்டவருக்கு சரி சொல்லு, என் ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்ளட்டும். என் ஆண்டவருக்கு சரி சொல்லு. தொலைக்காட்சியில் என்ன பார்க்கிறேன் அன்பு நேயரே, ஒருவேளை நீ ஆண்டவருக்கு சரி சொல்ல முடியாத நிர்பந்தத்துல நீ தள்ளப்பட்டிருக்கலாம், பரவாயில்ல. இப்போ ஒரு தடவை சரின்னு சொல்லி பாரு. உன்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். உன் ஜீவியத்தை மாற்றி போடுவதற்கு அவர் உண்மையுள்ளவர். பல ஆண்டுகளாய் போராடி தோற்று போன நீ இன்றைக்கு ஜெயித்த பாத்திரமா கர்த்தர் உன்னை வெளியே அனுப்புவா. அநேகர் அதை கண்டு பிரமித்து, அநேகர் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, அநேகர் அதை கண்டு இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி மகிழ்கிற ஒரு பெரிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நடைபெறுகிறது. எஸ் சொல்லுகிற, சரி சொல்லுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவருடைய கிருபையின் கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவரை தொடுகிறது, நிற்கிற ஒவ்வொருவரை தொடுகிறது. எஸ் சொல்லுகிற, சரி சொல்லுகிற ஒவ்வொருவரை கர்த்தருடைய கரம் இப்பொழுது தொட்டுக் கொண்டிருக்கிறது. எஸ் லார்ட், yes Jesus, yes Jesus. சகோதரி, பல ஆண்டா நான் ஏன் வாழ்றேன், செத்து போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நேத்து ராத்திரி கூட நீ ஜெபிச்சல, என் வாழ்க்கையை முடிச்சிருங்கப்பா, நானா சாவதற்கு எனக்கு பலன் இல்லை, என்ன நீங்க கொன்று போட்டுருங்க, இதற்கு மேல இந்த உலக வாழ்க்கை வேண்டானுதானே நீ வந்த. நீ இப்ப ஆண்டவருக்கு சரி சொல்லு. ஒரு பெரிய பிரமிக்கிற அற்புதத்தை ஆண்டவர் இப்ப உனக்கு நடப்பிக்க, உன்னை இங்கிருந்து உன்னை அவர் அழைத்து செல்லும் போது ஒரு பெரிய விடுதலையோடு உன்னை கூட்டி செல்லு. அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை நீ மறந்துடாத. ஏன்னா என் ஆண்டவருடைய கரம் உன்னை பற்றி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். என் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். முடியாததை முடிய செய்கிறவர் தான் ஆண்டவர்.
ஆண்டவர் இப்போ எங்க ஜனங்களாக உங்களிடத்துல எனக்கு என்னால முடியும்னு இந்த ஜனங்கள் எல்லாம் நிக்கிறாங்க. எல்லாரும் என்னிடத்துல இந்த காரியத்தை கேட்கிறாங்க. நம்ப முடியாததை நம்ப செய்யும்படியாய் நான் செய்வேன்கிறத இந்த திருச்சபை நம்புகிறதான்னு கேளுன்னு கர்த்தர் சொல்லுகிறா. நம்ப முடியாததை நடப்பிக்கிற என்னுடைய ஆண்டவர், நம்பிக்கைக்கு அற்று போன, நம்பிக்கையை மீறி போன, முடியாது என்று தள்ளப்பட்டு போன ஒரு காரியத்தை நடப்பிக்க முடியும் என்று இவர்கள் நம்புகிறார்களா என்று கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, நீ நம்புவாய் என்று சொன்னா simply say yes to Jesus. ரெண்டு கையை உயர்த்திட்டு சொல்லுங்க. கை வலிக்கும், கையை உயர்த்தி சொல்ல எஸ். அப்பா, எங்க பெரிய திருச்சபையை கட்டுவதற்கு எஸ், எங்க கூடாரங்கள் எழும்பி நிற்பதற்கு எஸ். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை விட்டுவிட்டு வெளியே கொண்டு வருவதற்கு எஸ். முடியாது ஆண்டவரே, நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொல்லுகிற காரியத்தையும் நம்பிக்கைக்கு உரியதாய் மாற்றி அதை திருப்பி தருவதற்கு எஸ் லார்ட். We simply give you nod. அங்க எல்லாரும் ஒரு மனதோடு கூட, எல்லாரும் உள்ள இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க தொலைக்காட்சியில பாக்குற நீங்க எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சரியாண்டவரேன்னு சொல்லுங்க பாப்போம். சரியாண்டவரே, சரியாண்டவரே, விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். எங்கள் காரியத்திற்குள் ஒரு அற்புதம் வந்துவிட்டது, விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீ நடப்பித்து முடித்து விட்டு அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உட்காருவோம். இரண்டாவது ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். சரி சொன்ன இன்னொரு கூட்டம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திற்கு ஓடுங்கள். 51ஆம் வசனத்தை நீங்கள் எனக்கு எடுத்து வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட வேண்டுகிறேன். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே, அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். என்னத்தை அறிந்து கொண்டார்கள்? 46ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. 45ஆம் வசனத்திலிருந்து என் ஆண்டவர் அங்கே ஒரு உவமையை சீஷர்களுக்கு காண்பிக்கின்றார். ஒரு உவமையை கற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த காரியம் என்னவாய் முடியும் என்கிற காரியத்தை என்னுடைய ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஆம் சொல்லுகிற எல்லா இடத்திலுமே ஆண்டவர் கேள்விதான் கேட்டார். உங்களிடத்தில் அவர் எதிர்பார்த்தது ஆம், எஸ். ஆனா அவரிடத்துல இருந்து வந்தது கேள்விதான். ஹல்லேலூயா. He simply questioned his people. ஒரு கேள்விதான் கேட்டார். இப்ப நீங்க இங்க பாருங்க, இந்த 45ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. மேலும் அத சேர்த்து வாசிக்கணும். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து இழுத்து உட்கார்ந்து ஒரு அலையில சொல்லுங்க. இழுத்து உட்கார்ந்து அப்படி சேர்த்து வாசிங்கன்னா அதுல சுவாரஸ்யம் இல்ல. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பக்கத்துல ஒரு கமா இருக்கும். அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுல ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்துக்கு நடுவுல ஆண்டவர் செய்ய வேண்டிய பெரிய பெரிய காரியம் இருக்கிறது. அதனாலதான் அந்த கமா. சொல்லுங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க பிரதர். அது நிறைந்த போது அதை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும்
பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். சொல்லுங்க. நான் இப்ப இது கொஞ்சம் டிஃபரெண்டா போலாம் நினைக்கிறேன். உன் நடுவில் இருந்து ஒரு பொல்லாப்பை கர்த்தர் எடுத்து போடுவதற்கு என் ஆண்டவர் இன்றைக்கு உன் நடுவில் வந்திருக்கிறார். சொல்லுங்க. என்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, என்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டோமோ, என்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் உருவாக்கப்பட்டோமோ, என்றைக்கு அவருடைய இரத்தத்தினால இன்றைக்கு மேன்மையாக்கப்பட்டிருக்கிறோமோ, என்னுடைய ஆண்டவர் தன்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை அக்கினிக்கு அல்ல, அவரோடு கூட இணைந்து வாழ்கிற மனவாட்டிகளாய் நம்மை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். சொல்லுங்க. எவ்வளவு பேர் இதை நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை கர்த்தர் பிரித்து. சொல்லுங்க. நம்ம அதை இப்படி போவோம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நேருக்கு நேர ஆண்டவருக்கு முன்பு நம்ம நின்றோம். என் ஆண்டவருக்கு இன்னைக்கு முதல் காரியம், ஆண்டவருக்கு ஒரு எஸ் சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய குருட்டுத்தன்மை மாறுவதற்கு, ஆண்டவரை குருட்டுத்தனமா ஆண்டவரை நான் பின்பற்றி குருட்டுத்தனமா எதையெல்லாமோ நான் செய்ய முயற்சி செய்து தோற்று போய் இன்றைக்கு ஆண்டவரை பார்வை அடைந்து வெற்றி காணும்படி நான் உமக்கு முன்பு வந்து நிற்கிறேன் என்று சொன்ன பொழுது, என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நடப்பிக்க அவரும் எஸ் சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க. இப்போ இந்த காரியத்தில் என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில நடப்பிக்க வேண்டுமானால் என் ஆண்டவர் செய்ய விரும்புகிற இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? இப்போ பொல்லாப்ப உன் வாழ்க்கை விட்டு கர்த்தர் எடுக்க போகிறார். சொல்லுங்க. வியாதி என்கிற பொல்லாப்பு, சத்ரு விதைத்த பொல்லாப்பு, வேதனை என்கிற பொல்லாப்பு, துக்கம் என்கிற பொல்லாப்பு, இன்னும் பட்கடிப்பு என்கிற பொல்லாப்பு, சத்ருனுடைய வாழ்க்கையில உன்னை ஆண்டவர் பக்கமாய் பட்சமாய் நெருங்க விடாதபடிக்கு உன்னை உடைத்து போட்ட பொல்லாப்பு என் ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கை விட்டு எடுத்து போடுவதற்கு என் ஆண்டவர் உன் அருகாமையில வந்து நின்று கொண்டிருக்கிறார். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த வார்த்தை நான் சொல்லுகிற இந்த நேரத்தில் என் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல போடு என்று சொல்லுகிறார். அதை என் திருச்சபைக்கு சொல்ல என்று சொல்லுகிறார். ஒருவேளை அநேகரை நான் தலை குனிந்து கேலி பொருளாகி கூனி குறுகி போய் ஒருவேளை திரும்ப பேச முடியாததினால தலை குனிந்து சுவர் புறமாய் போய் அழுது நின்றவர்கள், தலையணையை கண்ணீரினால் நனைத்தவர்கள், வேதனையினால் நிரம்பினவர்கள், உனக்கு நீ ஒரு தீங்கும் செய்யாத பட்சத்தில் உனக்கு பொல்லாப்பு செய்தவர்களை என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். என் பிள்ளைகளை பார்த்து சொல், இந்த திருச்சபையை பார்த்து சொல், அவர்களை அவர்களுடைய கண்களுக்கு முன்பு நான் பிடுங்கி எறிய போகிற அக்கினிக்குள் நான் இரையாக்க போகிற காலம் வந்திருக்கிறது. இவர்களை நான் வேறு பிரித்து இவர்கள் என்னுடையவர்கள் என்பதை நான் நிரூபிக்கும்படிக்கு இந்த கூடாரத்திற்குள் வைராக்கியமாய் இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஊழியத்தை உடைத்து போட்டு உன் ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்பி நின்று உன் திருச்சபைக்கு விரோதமாய் எழும்பி நின்று செயல்பட முடியாதபடிக்கு உன்னை உடைத்து போட்ட எந்த கூட்டமானாலும் அதை ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை வருகிற இந்த நேரத்தில் கர்த்தர் தூதர்களை அனுப்பி அந்த பொல்லாதோர் கூட்டத்தை உன் நடுவில் இருந்து பிரித்து அவர்களை தூக்கி எறிகிற காலம் இப்பொழுது வந்திருக்கிறது என்று என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை அந்த பொல்லாப்பு வியாதியா இருக்கலாம், ஒருவேளை அந்த பொல்லாப்பு மந்திர தந்திர கிரியைகளா இருக்கலாம், ஒருவேளை அந்த வேதனை அந்த பொல்லாப்பு உன்னை முற்றிலுமாய் வேதனைப்படுத்தி உன்னை முடங்க செய்திருக்கலாம். ஜெபிக்க முடியாதபடி, வேத வாசிக்க முடியாதபடி, ஆலயத்திற்கு கூட விருப்பத்தோடு செல்ல முடியாதபடி உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு என் ஆண்டவர் அந்த பொல்லாப்பை உன் நடுவில் இருந்து எடுத்து போடுவதற்கு என் ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? If you simply say yes to Jesus, God is present here to remove it. சங்கீதம் 91 என்னுடைய ஆண்டவர் இப்படி சொன்னார். மோசே எழுதும்போது, மோசேயை கொண்டு கத்தந்த காரியத்தை எழுதும்போது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய ஜனமே, திருச்சபையே, கரங்களை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க, பொல்லாப்பு எனக்கு இனி நேரிடாது, பொல்லாப்பு இனி எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை இனி அணுகாது,
வாதை என் கூடாரத்தை நீ அணுகாது. ஆண்டவரே, பொல்லாப்புக்கு என்னையும் என் கூடாரத்தையும் என்னையும் என் குடும்பத்தையும் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் என்னையும் நான் நேசிக்கிறவர்களையும் இப்பொழுது பொல்லாப்புக்கு விளக்கினதற்காய் ஸ்தோத்திரம், வாதைகளுக்கு விளக்கினதற்காய் ஸ்தோத்திரம், இந்த அற்புதத்தை இப்பொழுது நீ நடப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஜீசஸ். தேவஜனமே, முதல்ல கத்த சொன்னா, நீ தடுமாறி போன நிலையிலும் என்னுடைய ரத்தம் வீணானதல்ல, நான் உன்னை எனக்கு முன்னாடி இப்ப கொண்டு வந்து என் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். குருட்டு தன்மையை என் ஆண்டவர் மாற்றுவதற்கு உன்னிடத்தில் அவர் எதிர்பார்த்த கேள்வி, எதிர்பார்த்த பதில் சாரி. இரண்டாவது, பொல்லாப்பை கர்த்தர் உன் வாழ்க்கை விட்டு கூடாரத்தை விட்டு அகற்றி போடுவதற்கு, பொல்லாங்கனின் வித்துக்களுக்கு ஆண்டவர் உன்னையும் உன் கூடாரத்தையும் உன் ஊழியத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ நேசிக்கிறவர்களையும் விட்டு வைப்பதற்கு என் ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிற பதில் சாரி. மூன்றாவது, என்னுடைய ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், மற்ற எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை இப்பொழுது நீங்க வாசிக்க கேட்பீங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். திரும்ப வாசுங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றான். சொல்லுங்க. இங்க இந்த ஸ்திரீ மெய்தான், ஆம் ஆண்டவரே, உண்மைதான் என்கிற ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறார். நல்ல கவனிக்கணும். முதல்ல faith through Christ's ability. இரண்டாவது நீங்க கவனிக்கணும், அதாவது disciples simply said yes for his teaching. மூன்றாவது, இங்க இந்த Syrophoenician lady is just giving not to Jesus, saying yes. அதாவது இந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒரு பட்ட பெயரை கொடுக்கிறார். அவளை நாயின்னு கூப்பிடுறார். என்னன்னு கூப்பிடுறாரு? நம்ம யாரையாவது நாயின்னு கூப்பிட்டா ஒத்துக்குவோமா? என்ன பண்ணுவோம்? திருப்பி குலைச்சிருவோம். குலைக்கிறது மட்டும் இல்ல, கடிச்சிருவோம். சொல்லுங்க, அப்படிதானே? உண்மைதானே? சொல்லுங்க. ஆனா இங்க பரலோக தெய்வம் இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை யாருக்கு கொடுக்க முடியாது? சான்ஸே கிடையாது. ஆனா இந்த அம்மா பாருங்க எவ்வளவு தெளிவுள்ளவங்களா இருந்தாங்க. அதாவது the designation which was given to that lady, அவளுக்கு கர்த்தர் ஒரு பதவி, அவளுக்கு கர்த்தர் ஒரு பேரு, கர்த்தர் அவளுக்கு ஒரு நிலையை சொல்லி அவன் என்ன சொல்றாரு? ஏய், நீ யாரு? நீ நாய் தான். ஏன் அற்புதத்தை, என்னுடைய அப்பத்தை, ஏன் விடுதலையை நான் உனக்கு தர முடியாது. பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு நான் போட முடியாது. இந்த அம்மா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சாங்க, மெய்தான் ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த நாய்க்குட்டிகள் எஜமானுடைய காலடியில தானே நிக்குது. எஜமானுடைய மேஜையில இருந்து விழுகிற துணிக்கைகளை அந்த எஜமான இடத்துல பர்மிஷனே கேட்கறது இல்லையே, அது பாட்டுல சாப்பிடுதே, அதை விட்டு வருகிறீர்களே. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையான உன்னையும் என்னையும் ஒருவேளை நாய்களை போல இந்த பூமியில கேட்பாரற்று திரிந்த உங்களையும் என்னையும் தான் அவருடைய பிள்ளைகளாய் மனவாட்டியாய் கர்த்தர் மாற்றி அவருடைய மேடையில கொண்டு வந்து அவருடைய மேஜையில உட்கார வைத்து கீழே விழுகிற துணிக்கைகளை அல்ல, அவரோடு இணைந்து சாப்பிடுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை என் ஆண்டவர் உனக்கு உண்டாக்கி கொடுத்திருப்பார் என்று சொன்னா, இன்னைக்கு நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாயை போல வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே மேஜைக்கு சொந்தக்காரனா, மேஜைக்கு சொந்தக்காரியா மறுகாமையில அமர்ந்து வாழ்வதற்கு இந்த பாக்கியத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்திரீ சொன்னா என்ன சொன்னா? மெய்தான் ஆண்டவர். அது வரைக்கும் இவ யாரா தான் இருந்தா? நாய்ங்கிற பேரோட தான் இருந்தா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 28ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 28ஆம் வசனம், மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
இந்த அம்மா உங்களுக்கு எனக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறாங்க. ஆண்டவரே நீர் நாயேன்னு திட்டுங்க, என்ன வேணா சொல்லுங்க, எதுவா இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை உம்மால மட்டும்தான் முடியும். மேஜையில இருந்து விழுகிற துணிக்கு எனக்கு போதும். மேஜையில உட்கார்ந்து நான் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, மேஜையில உள்ளதான பொருட்கள் எனக்கு கிடைக்காம போயிட்டாலும் பரவாயில்ல. ஆண்டவரே அந்த எச்சில் துண்டுகள் கீழே விழுகுது பாருங்க, அது எனக்கு கிடைச்சா அது ஒரு பெரிய பாக்கியம். ஆனா என் ஆண்டவர் செய்தது மேஜையில இருந்து விழுந்ததான எச்சில் துணிக்கைகளை அல்ல, ஒரு பெரிய அற்புதத்தை என் ஆண்டவர் இந்த மகளுக்கு செய்தது உண்மையானா உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி என் ஆண்டவர் நீ விரும்பினபடி உனக்காக கடவது என்று சொன்னது உண்மையானா, ஒருவேளை no matter what designation the world has given us, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் உனக்கு 1000 பட்ட பெயர்களை வைத்து ஒருவேளை இன்றைக்கு கேலி செய்து கொண்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? உன் விருப்பத்தின்படி உனக்காக கடவுது. Simply say yes, simply say yes. ஒருவேளை உன்னுடைய ஸ்தானம் என்ன, இந்த உலகத்துல மற்ற ஜனங்களுக்கு நடுவில் நீ நிற்கிற காரியம் என்ன என்பதை குறித்து என்னுடைய ஆண்டவர் பார்க்கல. என் ஆண்டவர் இன்னைக்கு உன் விருப்பத்தின்படி செய்ய போகிறார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் விருப்பத்தின்படி கர்த்தர் செய்ய போகிறார். உலகம் 1000 சொல்லட்டும், உலகம் 1000 உன்னை கேலி செய்யட்டும், 1000 பட்ட பெயர்களை கொடுத்து உன்னை கூப்பிடட்டும், என் ஆண்டவர் இன்றைக்கு உன் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உன் வேலை ஸ்தலத்துல, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய ஜீவியத்துல, நீ நிக்கிற இடத்துல, நீ நடந்து போகிற ஊழிய பாதைகளில ஒருவேளை சாத்தான் நினைச்சா உனக்கு ஒரு பட்ட பேரை வச்சு உன்னை முடித்து கட்டுறான், அவன் முடிவு பண்ணனா. வேதனைகளை பொல்லாப்புகளை உன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உன்னை முடித்து உட்கார வச்சான், அவன் முடிவு பண்ணனா. ஆனா ஏன் ஆண்டவர் ரொம்ப அழகு, அவர் என்ன சொன்னா, உன் விருப்பத்தை நான் இப்ப நிறைவேற்ற போறேன், நீ வா. அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் உன்னை ஆண்டவர்கிட்ட நாய் போலதான் காட்டினான், ஆனா ஏன் ஆண்டவர் உன்னை மனவாட்டியா அவர் பார்த்துட்டா. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை அவருடைய மகனா மகளா பார்த்துட்டா. என்னுடைய ரத்தத்தினால விளக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்ட என் பிள்ளை நாயா? சான்ஸே கிடையாது. என் பிள்ளையினுடைய மன விருப்பத்தை இந்த சாத்தான் பார்க்க, உலகம் பார்க்க, பொல்லாதார் கூட்டம் பார்க்க, நான் இவர்களுக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லுகிறவரா இன்றைக்கு இந்த கூடாரத்திற்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவருடைய முகத்துல ஒரு நல்ல ஒரு புன்முறுவலை நான் பார்க்கிறேன். அது என்ன தெரியுமா? ஓ, என் பிள்ளைகளுடைய சத்தத்திற்கோ, என் பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடியினால், அவர்கள் செவி கொடுக்க நிற்கிறபடியினால இந்த நல்ல நேரத்துல என் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். தேவ ஜனமே, just get ready, just simply get ready. காரணம், உன் விருப்பத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிச்சுட்டா. என் ஆண்டவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என் ஆண்டவர் ஒரு பெரிய கிரியை நடப்பிக்க ஆரம்பிச்சுட்டா. என் ஆண்டவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் இந்த இடத்திற்குள்ள சந்தோஷமாய் உலாவி கடந்து வர அவர் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட கடந்து வந்து விட்டார். எவ்வளவு பேர் இதை நம்புறீங்க? எவ்வளவு பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான்காவது, there was a lady who said yes to Jesus. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திற்கு வேகமா போங்க. 27ஆம் வசனத்தை எனக்கு வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சீக்கிரமா. அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். சொல்லுங்க. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தாள். ஒரு நிமிஷம் நீங்க நல்லா கவனிக்கணும். செத்து போன ஒரு மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். கர்த்தர் தாமதிக்கிறார். இயேசு தாமதித்து அந்த ஊருக்குள் இவர் கடந்து வருகிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இவரை பார்த்த உடனே வேகமா ஓடி வந்தவ யாரு? முதல்ல ஓடி வந்தது யாரு? மரியாள் இல்ல, மார்த்தா. சரியா? இவ மார்த்தாள் இயேசுவை நோக்கி ஏன் ஓடி வந்தா? நீங்க அந்த 25:26 வாசுங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போ இந்த மார்த்தாள் இயேசுவை பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொல்றா. என்னன்னு சொல்ல, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காதே. இதுதானே எல்லாருடைய கேள்வியும். நீங்க இங்க இருந்திருந்தா நடந்திருக்காதே, நீங்க வந்திருந்தா நடந்திருக்காதே, நீங்க எங்க பக்கத்துல இருந்திருந்தா நடந்திருக்காதே, இந்த ஆபத்து நடந்திருக்காதே, இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காதே, இந்த பிரச்சனை வந்திருக்காதே, இந்த கவலை வந்திருக்காதே, இந்த வியாதி வந்திருக்காதே, அப்ப நீர் எங்கதான் போனீர்?
எங்கேயாவது போயிட்டாரா? கூட தான் இருந்தா. ஹல்லேலூயா சொல்லுங்க. he is still with us. அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த இடத்துல ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளணும். என் ஆண்டவர் எதை அனுமதித்தாலும் அதற்கு ஒரு நன்மை இருக்கும். என் ஆண்டவர் எதை செய்தாலும் அதற்கு பின்னயத்தில் ஒரு பெரிய விடுதலை இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. சில சமயங்களில் வேதனையா பட்டு துடித்து கதறி கண்ணீர் வடித்து அப்படியே ஆடு போய் உட்காருவோம். நமக்கு அது புரியாது. ஆனா உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இந்த சமாச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிறதான இந்த நேரத்தில் ஒரு பக்கம் நம்ம இந்த வேதனையில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமா, அநேகருடைய வாய்களை கர்த்தர் இழுத்து ஒரு பெரிய பூட்டை போட்டு அநேகருடைய திட்டங்களுக்கு ஒன்றுமில்லாதபடி, அதை செயல்பட முடியாதபடி அவை எல்லாவற்றுக்கும் ஒரு மூடு விழாவை நடப்பித்து விட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய கண்களை உன் பட்சமாய் திருப்புகிறவர் என்னுடைய ஆண்டவர் என்பதை மறந்துடாத. ஹல்லேலூயா சொல்லுங்க. லாசரு சாக போறாங்கிறது இயேசுவுக்கு தெரியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. 3 நாள் ஆகும்ட்டார். 3 நாள் அங்க இருந்தா. ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டார், அவன் செத்து போயிட்டான், அடக்கம் பண்ணி 3 நாள் ஆச்சுங்கிறது இயேசுவுக்கு தெரியும். அதை கேள்விப்படுகிறார். மேலும் ஒரு நாள் இவர் என்ன பண்றார், தாமதிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் எதற்கு என்று சொன்னா, see there are many critics who always criticizes things. ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிக்கணும் ஐயா. அநேகர் எப்பொழுதுமே குற்றப்படுத்தி கொண்டே தான் இருப்பாங்க. அவர்களுடைய வாய்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய பூட்டு போடணும்னா, என் ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவர் தாமதிக்கிறார். இந்த தாமதம் எதுக்குன்னு உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் எப்பவும் தெரிஞ்சுக்கோ, ஒரு தாமதத்திற்கு பின்பு ஒரு பெரும் மழையின் இரைச்சலின் சத்தம் உண்டாயிருக்கும். ஒரு தாமதத்திற்கு பின்பு ஒரு பெரிய இடி முழக்க சத்தம் உண்டாயிருக்கும். ஒரு தாமதத்திற்கு பின்பு ஒரு, அதாவது அனுமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு பின்பு என் ஆண்டவர் ஒரு பெரிய நன்மையை காலம் பூரா சொல்லி சொல்லி மகிழ்வதற்கு என் ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தையை நான் சொல்லும் போது அநேகருடைய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் இந்த காரியத்தை நடப்பிக்கிறத நான் பார்க்கிறேன். துரிதமாய் ஏதோ காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துரிதமாய் கர்த்தர் கோடுகளித்துக் கொண்டிருக்கிறார். துரிதமாய் அநேக காரியங்கள் மதில்களை போல இப்பொழுது எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆண்டவர் உன்னை வேறு பிரித்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? மாத்தால் ஓடி வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தா நடந்திருக்காது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுது, நானே ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், தைரியமாயிரு என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நல்லா கவனிக்கணும். இதை நீ நம்புறியான்னு கேட்டப்போ முதல்ல மாத்தா சொன்னது, ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கேள்வி கேட்ட மாத்தா சொன்னது, விசுவாசிக்கிறேன். ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். ஆனா இது என்ன விசுவாசா? ஆண்டவரே எங்களுடைய மரண நாட்களுக்கு பின்னாடி எங்க நியாய தீர்ப்பில் இப்படி எல்லாம் நடக்கும், உயிரோட வருவோங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஆனா என் ஆண்டவர் அதை பேசல. இப்போ அதே வார்த்தையை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அநேக காரியம் உன் வாழ்க்கையில இப்பொழுது உயிரோடு எழும்ப போகிறது, உயிரோடு எழும்ப போகிறது. என்னுடைய ஆண்டவர் நாரி போன முடிஞ்சு போச்சனடி மூடு விழா கட்டின அநேக காரியம் இன்றைக்கு உயிரோடு கூட எழும்ப போகிறது. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், simply say in faith, yes Jesus I believe, yes Jesus I believe, I believe in your resurrection, I believe in your resurrecting power. நீ உயிர்ப்பிக்கிற தெய்வம், நீ உயிர்ப்பிக்கிற தெய்வத்தின் அந்த வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன் நீ சொல்லி பாரு. ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு நடப்பிக்க அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் அவர் இருப்பார். எவ்வளவு பேர் நம்புறீங்க? பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, ஒரு உயிர்ப்பித்தலின் வல்லமை உன் வீட்டுக்குள் கிரியை செய்கிறது, உன் வாழ்க்கைக்குள் கிரியை செய்கிறது. தேவன் உன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார், விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். நாரி போனது உயிரோடு எழும்ப போகிறது. நம்பு, நம்பு. அதை செய்வது பரலோக தெய்வமாம் இயேசு, உனக்காய் சிலுவையிலே அறையுண்ட இயேசு, ரத்தம் சிந்தின இயேசு, அவர் அதை உனக்கு நடப்பிக்க போகிறார். இப்ப பரலோகத்துக்கு நேரம் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்காய் ஜீவனோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ரத்தம் நாரி போன என் காரியத்தை இப்பொழுது உயிர்ப்பிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாரி போனது
இன்றைக்கு முடிவடைந்து விட்டது. முடியாதது என்பது இன்றைக்கு முடிவுக்கு வந்து விட்டது. இப்பொழுது அது உயிரோடு எழும்புகிறது. அது இப்பொழுது வெளியே வருகிறது. அப்படியே ஒரு நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறவங்க, தொலைக்காட்சியில பாக்குறவங்க, நீங்க எல்லாரும் அப்படியே பரலோகத்துக்கு நேரம் உங்களுடைய தலையை ஒரு நிமிஷம் உயர்த்தி கண்களை மூடி, மரித்து போன, செத்து போன, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைக்கிற அந்த காரியம் இப்பொழுது லாசரு எப்படி அந்த குகைக்குள்ள இருந்து, அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்குள்ள இருந்து அவன் எழுந்து வெளியே வந்தானோ, அப்படியே கர்த்தர் இன்றைக்கு உன் கட்டுகளை அவிழ்த்து என் ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இப்ப நான் பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கை, அநேகருடைய குடும்பம் அந்த நிலைமையில் இருந்து இப்பொழுது வெளியே வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மரித்து போன நிலையில கிடக்கிறவர்கள் கூட இப்பொழுது எழும்பி தங்களுடைய ஸ்தானத்தில் புது பலனடைந்து அவர்கள் வெளியே வருகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. செத்து போன ஊழியங்கள் இப்பொழுது எழும்பி வெளியே வருகிறதை நான் பார்க்கிறேன். செத்து போன ஊழியங்கள், செத்து போன தீர்க்க தரிசனங்கள், செத்து போன செயலற்று போன கர்த்தருடைய வார்த்தைகள் இப்பொழுது மறுபடியும் உயிர் பெற்று அது எழும்பி வெளியே வருகிறதை நான் பார்க்கிறேன். தெய்வ பிள்ளையே, ஒரு பெரிய சரிவில் இருந்து உன்னை மீட்பதற்கு, உன்னை தூக்கி விடுவதற்கு என் ஆண்டவர் இந்த திருச்சபையில இந்த வளாகத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பார்த்து சொல், இந்த வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, பரத்திலிருந்து வெளிப்பட்ட என்னுடைய வார்த்தைகள் என்று சொல். இது ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு நேயர்களே, உங்களுக்கும் இதைத்தான் சொல்லுகிறேன். என் ஆண்டவர் பொய் சொல்லுகிற ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாறுகிற ஒரு மாந்தன் அல்ல, அவர் சொன்னால் செய்யாமல் இருக்கிற ஒரு மனுஷன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் சொல்லிவிட்டா அதை செய்து முடிப்பா. அப்படியே திருச்சபை எல்லாரும் எழும்பி நில்லுங்க. சாபம் போக்கிட தாயமானிரே எங்கள் நோக்கு தீக்கிட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, ஏழையானிரே ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. கரம் தட்டி ஆண்டவரே, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே நாங்க எஸ் சொல்லிட்டோம், நாங்க சரி சொன்னோம், நீர் எங்களுக்கு பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. நாங்க சரி சொல்லும் போது நீர் பதில் கொடுக்கிறவர் என்பதை அறிந்துமை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய திருச்சபை ஆண்டவரே, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில, நீர் எங்களுடைய திருச்சபையில செய்ய போகிற இந்த பெரிய நன்மைகளுக்கு ஆண்டவரே நாங்க சரி சொல்லி இருக்கிறோம். நீர் இந்த அற்புதத்தை நடப்பித்த கிருபைக்காக, நீர் இந்த அற்புதத்தை ஆண்டவரை கொண்டு வந்த பலனுக்காக உமக்கு நாங்க நன்றி தருவேன். கிருபை இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களின் மீதும், ஒவ்வொரு இல்லங்களின் மீதும் ஆண்டவரே சரி நான் உனக்கு செய்கிறேன் என்று இந்த கூடார ஆண்டவரே, அந்த கூடாரங்களுக்கு நீ நுழைந்து இந்த அற்புதத்தை நடப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சாட்சிகள் எழும்பட்டும், சாட்சிகள் எழும்பட்டும். சத்ருவையின் கால்களின் கீழ் மிதித்து போடுகிறேன். வியாதிகள் மறையட்டுமே இயேசுவின் நாமத்தில், கட்டிகள் மறையட்டுமே இயேசுவின் நாமத்தில், சுயங்கள் திரும்பட்டுமே இயேசுவின் நாமத்தில். பைத்திய நிலையில் இருக்கிற ஜனங்கள் தெளிவடைவார்களாக இயேசுவின் நாமத்தில். அப்பா, முடியாது என்கிறவைகளை முடியும் என்று சொன்னவரே ஆண்டவரே, ஆபரேஷன் ஆபரேஷன் என்று பயந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நடுவில் ஆபரேஷனே இல்லாம ஒரு அற்புதத்தை இப்பொழுது நடப்பிப்பீராக. அற்புதங்கள் உண்டாவதாக, அந்த ஜனங்கள் எழும்பி உட்காருவார்களா. Jesus, we give yes for anything that you are going to do in our midst. நடுவில் நீ செய்ய போகிற எல்லா காரியங்களுக்கும் உங்கள் இரு கரம் கூப்பி சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே நீங்க செய்யுங்க. காரணம் நீ தீமை செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிறவர் என்பதை அறிந்து தலை வணங்கி ஆண்டவரே உம்முடைய பொற்பாதத்துல
உங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.